லோமஹர்ஷனரின் மகன் உக்ரஸ்ரவஸ் புராணக் கதைகளை சொல்லும் சூதர் நைமிஷாரண்யத்தில் சௌனகரின் 12 வருட யாகத்தில் கலந்து கொண்ட ரிஷிகளை அணுகினார். புராணங்களில் தேர்ச்சி பெற்ற அவர் அஞ்சலி செய்து அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார். ரிஷிகள், லோமஹர்ஷனரிடம் கேட்டதை நீ சொல்வாய். நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். சௌனகர் அக்னிசாலையில் இருக்கிறார். அவர் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், பாம்புகள், கந்தர்வர்கள் பற்றிய கதைகளை அறிந்தவர். அவர் இந்த யாகத்தில் அறிஞராகவும் தலைவராகவும் இருக்கிறார். அவர் திறமையானவர், உறுதியானவர், அறிவாளி, சாஸ்திரங்களில் குரு, உண்மையை பேசுபவர், அமைதியானவர், தவ வலிமை உடையவர், விரதங்களை கடைப்பிடிப்பவர். அவர் அனைவருக்கும் மதிப்பிற்குரியவர். அவர் ஆசனத்தில் அமர்ந்ததும், அவர் உன்னிடம் என்ன கேட்கிறாரோ அதை சொல்வாய் என்றனர். சூதர், அப்படியே ஆகட்டும். குரு அமர்ந்ததும், அவர் கேட்கும் புண்ணிய கதைகளை சொல்கிறேன் என்றார். பின்னர் சௌனகர் தனது கடமைகளை முடித்து தேவர்களையும் பித்ருக்களையும் திருப்தி செய்து ரிஷிகள், சித்தர்கள், சூதபுத்திரர் ஆகியோர் யாகசாலையில் கூடியிருந்த இடத்திற்கு வந்தார். அங்கே ரித்விக்குகள், உறுப்பினர்கள் அமர்ந்திருக்க சௌனகர் பேசத் தொடங்கினார்.